Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு panல 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி இது போல கொதிக்க ஆரம்பிச்சதும் இதல 1/2 கப் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் சோயா சங்க்ஸ் நான் இதல சேர்த்திருக்கேன். சோயா சங்க்ஸ் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சி சோயா சங்க்ஸை தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நம்ம வேக வச்ச சோயா சங்க்ஸை இதல சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில்ல ஃப்ரை பண்ண பிறகு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுங்க. இப்போ அதே panல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு இதல 2 பிரியாணி இலை, சின்ன பீஸ் பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 1, பொடியா நறுக்குன வெங்காயம் 1 இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி நல்லா மசிற அளவு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவு வதக்கின பிறகு இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம கிரேவியை நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மசிச்சு விட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ண சோயா சங்க்ஸை இதில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது கொதிக்க ஆரம்பித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு பிறகு இதில் கொத்தமல்லி இலைகள் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.